பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாப்பா அப்பா அப்பான்னு கதறதா தான் நான் பாக்குறனோ தவிர எந்த குழந்தையும் ஆசையாக அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி நான் பார்க்கல. இது எந்த அளவுக்கு நானு 17 வயசு பொண்ணு 6-7 பசங்க காலேஜ் பசங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ரிப்பீட்டடா இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்துல முதல் முறையாக நம்ம கேட்கணும். இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி நேற்று ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க, அந்த அம்மாவை கீழே தள்ளி ஒருத்த மேலே உட்கார்ந்து பாருங்க என்ன அநியாயம் பண்றான் பாருங்க. அதனால தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டு சொல்றாரு என்னை எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாப்பா அப்பா அப்பான்னு கதறதா தான் நான் பாக்குறனோ தவிர எந்த குழந்தையும் ஆசையாக அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி நான் பார்க்கல. அப்படித்தான் நான் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் இருக்கு அது இருக்கு இது இருக்குங்கிறார். என்ன கரம் இருக்குன்னு பார்ப்போம். இரும்பு கரத்தை கொண்டு அடக்க வேண்டும். நாங்க சொல்றோம் ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் கடிதம் எழுதுறாரு. பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சுன்னு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கடிதம் எழுதுறாரு. ஆனா முதலமைச்சர் அதிகமாகவில்லைன்னு சொல்றாரு. அப்ப ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சொல்றது பொய்யா, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது பொய்யானே?